நல்ல மனுஷருக்கு ஏன் இவ்வளோ கெட்ட காரியங்கள் நடக்குதுன்றாங்க. சரி சொல்லுவாங்க, நான் என்ன தப்புங்க பண்ணேன், எனக்கு இவ்வளோ கெட்டது நடந்திருக்கேன்னு. உங்களை விடுங்க, உங்களை விட நல்லவர் இயேசு, அவருக்கு எவ்வளோ கெட்டது நடந்தது அதை யோசித்து பாருங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு உலகத்திலே இருந்தது கிடையாது. அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது என்ன யோசித்து பாரு, நான் எந்த பாவமும் செய்யாத ஆள், வெறும் நன்மையை மட்டும் செஞ்சாள், எனக்கு எவ்வளோ கெட்டது நடந்தது அதை யோசிச்சு பாருன்றாரு. அப்படி கெட்டது நடக்கும்போது அதுக்கு பின்னால் கடவுள் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வை. உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை எழுப்புவார். இயேசு உனக்கு கெட்டது ஒன்றும் நடந்தில்லைங்க, செத்தாராமா எல்லாம் நினச்சா கதை முடிஞ்சதுன்னு 3வது நாள்ல உயிரோடு எழுந்தார். இவரை சிலுவையில் ஆச்சு ஆணி அடித்தவன், நின்று வேடிக்கை பார்த்தவன், காரி துப்புனவன் எல்லாம் தூக்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அன்னையிலிருந்து எப்போ வந்து நம்ம கதவை தட்ட போறாருன்னு நினச்சிருப்பான். உயிரோடு எழுந்துட்டாருன்னு ஊரே பேசுது. மகிமைப்படுத்தப்பட்டார், உன்னதத்திலே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் மாறு கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கும் அதையே செய்வார். நீங்க நினைக்கிறீங்க தொலைஞ்சது போச்சுன்னு, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றுவார், அதுல தவறவே மாட்டார். நம்புங்கள், கர்த்தரை நம்புங்க, அவர் கையில் இருக்கிறீங்கன்றதை நம்புங்க. கஷ்டமான சூழ்நிலை அதை நம்புங்க. பூரண சமாதானத்தினால் நிரப்பப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.